எம்எல்ஏ ஒருத்தர் மொய் விருந்து வச்சு அசத்தி இருக்கார். 100 கிடா வெட்டி நடந்த மொய் விருந்துல 15 கோடி ரூபாய் வரை வசூலாக ஊரே அந்த மொய் விருந்து பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? கம கமன்னு கறி குழம்பு விருந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துல ஏதோ தப்பி தவறி பேங்குக்குள்ள நுழைஞ்சிட்டோமோன்னு நினைக்கிற வைக்கிற அளவுக்கு கட்டுக்கட்டா பணம். அந்த பணத்தை எண்றதுக்கு மிஷின், பக்கத்துல துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் வேற. இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா? காதுகுத்து நிகழ்ச்சியை ஒட்டி நடந்த மொய் விருந்துல தாங்க இப்படி கறி விருந்தும் கட்டுக்கட்டான நோட்டும் பட்டைய கிளப்புச்சு. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள்ல 100 ஆண்டுகளுக்கு மேல மொய் விருந்து நடந்துட்டு இருக்கு. பேங்க்லயோ மத்தவங்க கிட்டயோ வட்டிக்கு கடன் வாங்காம மொய் விருந்து நடத்தி அந்த தொகையை வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, விவசாயம் பண்றதுன்னு பயன்படுத்துவாங்க. அந்த வரிசையில காதுகுத்து நிகழ்ச்சியை ஒட்டி தடபுடலான மொய் விருந்து நடந்திருக்கு. அதுவும் எம்எல்ஏ ஒருத்தரோட பேரன்களுக்கு நடந்த மொய் விருந்துல தான் இப்படி கறியும் சோறும் கட்டுக்கட்டான பணமும். உறுப்பினர் அசோக்குமாரோட பேரன்களுக்கு பேராவூரணி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள விநாயகா திருமண மண்டபத்தில் காதுகுத்தும், அதனைத் தொடர்ந்து மொய் விருந்தும் நடந்துச்சு. 100 கிடா வெட்டி 1200 கிலோ மட்டனோட சாப்பாடு. இது தவிர சாம்பார், பாயசம், வடையோட சைவ சாப்பாடும் உண்டு. சமையல் வேலைக்கு பரிமாறவும் 200க்கு மேற்பட்டவங்க இருக்க இந்த விருந்துல 8000 பேருக்கு மேல கலந்துக்கிட்டு செம வெட்டு வெட்டி இருக்காங்க. அசத்தி இருக்காங்க. 5000, 10000, 25,000ன்னு 15 கோடி வரை ரூபாய் வசூலாகி இருக்கு. மொய் வைக்கிறதுக்காக 15 இடங்கள்ல ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்திருக்கு. சிசிடிவி கண்காணிப்போட, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போட மிஷினை வச்சு அந்த பணத்தை எல்லாம் எண்ணி இருக்காங்க. செய்திகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.